ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 118. தினேஷ் வந்தவுடன் அவனுடன் தனது குடும்பத்தினரை அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள விஜயின் கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி பயணித்தாள் அமுதா. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்த விஜய் ஏராளமான ஏற்பாடுகளை செய்தான். இதற்கு முன் அவன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டதில்லை என்பதால் அவனிடம் வேலை பார்க்கும் அனைவரும் விஜய் மிகவும் மாறிவிட்டதாக நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாற்றத்திற்கு காரணம் அமுதாவாக இருக்குமோ என்ற எண்ணம் அவனை தவிர மற்ற அனைவருள்ளும் வந்தது. யார் கண்ணிலும் படாமல் அமுதாவை அழைத்து வர சொல்லி விஜய் சொல்லி இருந்ததால் தினேஷ் 10 மணிக்கு மேல்தான் அவள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே சென்றான். இதில் அமுதா விஜயின் கெஸ்ட் ஹவுஸை வந்து சேர்வதற்கு கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. செல்லும் வழியெல்லாம் விஜயை சந்திக்க போகும் ஆர்வத்தில் அவளும் தூங்கவில்லை. அவள் எப்போது தன்னிடம் வந்து சேர்வாள் என்ற தவிப்பில் இருந்த விஜயும் தூங்கவில்லை. கையில் அடிபட்டு இருப்பதால் அதற்கான மருந்து மாத்திரைகளை போட்டிருந்ததால் வெற்றி ஒரு பக்கம் கார் சீட்டில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்க, அன்னபூரணியும் மூடப்பட்டிருந்த கார் ஜன்னலின் மீது ஏசி ஓடியதால் ஒய்யாரமாக சாய்ந்து குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவர்களது கார் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு விஜயின் கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழைந்தது. தனது அறையிலிருந்த பால்கனி வழியாக என்ட்ரன்ஸையே பார்த்து கொண்டிருந்த விஜய் தினேஷின் கார் வருவதை பார்த்தவுடன் சிறு குழந்தையாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அவசரமாய் படிகளில் இறங்கி கீழே சென்றான். பாதி தூக்கத்தில் அன்னபூரணியுடன் காரிலிருந்து கீழே இறங்கிய வெற்றி தினேஷ் அவர்களுக்கு என்று காட்டிய அறையில் சென்று படுத்து உறங்கிவிட்டான். விஜயுடன் ஹாலில் உள்ள சோபாவில் சென்று அமுதா அமர, காஃபி டேபிளில் உள்ள வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணீரை கிளாஸில் ஊற்றி அவளிடம் நீட்டிய விஜய், உனக்கு பசிக்குதா? சாப்பாடு கொண்டு வர சொல்லவா? இல்லைனா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா என்று அக்கறையுடன் கேட்டான். அவனது அக்கறையில் தண்ணீரில் போட்ட சர்க்கரையாய் கரைந்த அமுதா அந்த தருணம் அவள் இதயம் முழுக்க தித்தித்ததால், இல்லை சார், பரவாயில்ல, எதுவும் வேணாம், தண்ணி மட்டும் போதும். நாங்கள் கிளம்பும்போது தான் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ளே எப்படி பசிக்கும்? நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். விஜய் உடன் இருப்பதாலோ என்னவோ அந்த இரவு நேரத்திலும் கூட அமுதாவின் முகம் வெக்கத்தில் இரத்தமென சிவந்திருக்க, அவளது ஒப்பனையில்லா பேரழகில் வழக்கம் போல இப்போதும் சொக்கி மயங்கிய விஜய் சில நொடிகளுக்கு பிறகு அவள் தன்னிடம் ஏதோ பேசியதைப் போல இருந்ததால், என்ன சொன்ன என்று புரியாமல் கேட்டான். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சார். மணி வேற ஏற்கனவே 12க்கு மேலே ஆகிடுச்சு. நீங்கள் இந்நேரம் நல்லா தூங்கிட்டுருப்பீங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் இன்னும் முழிச்சிட்ருக்கீங்களே, உங்களுக்கு பசிக்கலையா என்று அமுதா மீண்டும் ஒரு முறை அன்பொழுக கேட்க, அவள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்த பிறகுதான் தனக்கு வயிறு என்று ஒன்று இருக்கிறது, அதை நாம் வேளா வேலைக்கு கவனித்து சோறு போட்டு வளர்க்கவில்லை என்றால் பசி என்ற ஒன்று வரும் என்ற ஞாபகமே அவனுக்கு வந்தது. அவளை காணாதது வரை இருந்த ஏக்கம் கண்ட பிறகு அவளுடன் தான் நேரத்தை செலவிட வேண்டும் என்ற ஆசையாக மாறிவிட, முதல் முறையாக தன் வாழ்க்கையில் ஒரு பெண்ணின் முன்னே சாதாரணமாக இருக்க முடியாமல் தடுமாறிய விஜய், ஓ ஆமாம், சாப்பிட்ணும்ல, எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. இப்போது நீ கேட்டதுக்கு அப்புறம்தான் பசிக்கிற மாதிரி இருக்குது. நான் மட்டும் எப்படி தனியாக சாப்பிட்றது? அதான் உன்னையும் கம்பெனி தர சொல்லி கூப்பிட்டேன், நீ தான் பசிக்கலன்னு சொல்லிட்ட என்று விட்டு சிறு குழந்தை போல தன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டான். அவனது ஆஜானுபாகுவான உருவம் அவனை ஹேண்ட்ஸம் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டினாலும் கிரேக்க கடவுள் போல இருக்கும் அவன் முகத்தில் எப்போதும் குறையாமல் ஒட்டி கொண்டிருக்கும் தேஜஸ் இன்னும் அவனை கன்னி பெண்களின் கனவு நாயகனாக, சாக்லேட் பாயாகவே பார்க்க தூண்டி கொண்டிருக்கிறது. அதில் அமுதா மட்டும் விதிவிலக்கா என்ன? அவனது அன்லிமிட்டெட் கியூட்னஸில் உருகிய அமுதா, சாப்பாடு தானே, சாப்பிடலாம் சார். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு அடிக்கடி பசிக்கும். புது இடமா இருக்குது, அதனால் எனக்கு அந்த ஹோட்டல் ரூம்லேயே தூக்கம் வரல. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம். எப்படியும் இப்போ நான் போய் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது, கொஞ்ச நேரத்தில் பசிக்கும். ஸோ உங்கள் கூட நான்
அகைன் ஒரு தடவை சாப்பிட்றேன் என்றாள். உடனே தனது அனைத்து பற்களும் தெரிய அவளை பார்த்து பிரகாசமாக புன்னகைத்த விஜய், சூப்பர் சூப்பர், அப்போ நானும் சாப்பிட்றேன் என்றவன் சர்வெண்ட்டை அழைத்து அவர்களுக்கான உணவை சுட சுட வரவழைத்தான். அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தான். தனது ரூமை நோக்கி சென்று கொண்டிருந்த தினேஷ் அந்த காட்சியை பார்த்துவிட்டு, வர வர பாஸ் இந்த பொண்ணுக்காக ரொம்ப பண்ணுறாரு, இதையெல்லாம் பார்த்தா அவருக்கு அமுதாவை பிடிச்சிருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாளில் அது எப்படியும் அவருக்கே தெரிஞ்சிரும். ஆனால் இது அமுதாவுக்கு புரியணுமே, அந்த பொண்ணு வேற சின்ன பொண்ணாக இருக்கா, இவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு இவர் கூட சேர்ந்து வாழ்கிற அளவு அந்த பொண்ணுக்கு சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லை. இதில் அவளோட அண்ணனுங்க எல்லாம் சரியான காட்டு பயலுங்களாக இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தாண்டி இவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்களோ, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு நினச்சாலே எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். ஒரு வழியாக அவனுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்த அமுதா அப்போதும் தொடர்ந்து அவன் பேசிக்கொண்டே இருந்ததால் தானும் நேரம் செல்வது தெரியாமல் அவனுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளுக்கு சோர்வாக இருந்ததால் கொட்டாவி விட்டபடி அமுதா நேரத்தை பார்த்துவிட்டு, சார் மணி 3 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். நாளைக்கு ப்ரமோஷன் ஷூட் முடிக்கணும்னு டைரக்டர் சொல்லியிருந்தாரே, மறந்துட்டிங்களா? இப்போ போய் தூங்குனா கூட மார்னிங் கிளம்ப லேட் ஆகிடும். எனக்கு தூக்கமாக வருது, நான் போய் தூங்கவா என்று கொஞ்சம் தயக்கத்துடனே கேட்டாள். அப்போதுதான் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்த சோர்வை கவனித்த விஜய், உன் கூட பேசினா எனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, அதான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். சரி நீ போய் தூங்கு, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு எல்லாம் யோசிக்காத. நான் தினேஷ்கிட்ட சொல்லி ஸ்ரீகாந்துக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு மெசேஜ் பண்ண சொல்கிறேன். எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். ஏதாச்சும் வேணும்னா இன்டர்காமில் கால் பண்ணி சர்வெண்ட்ஸ் கிட்ட கேளு, அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பாய் என்று சொல்லிவிட்டு சோபாவிலிருந்து எழுந்து நின்றான். ஓகே சார், குட் நைட், பாய் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து லேசாக புன்னகைத்த அமுதா தனது ரூம் நோக்கி செல்ல அவள் உருவத்தை தனது கண்களிலும் மனதிலும் ஆழமாக பதிய வைத்து கொண்ட விஜய் அவள் தன் அருகில் இருக்கிறாள் என்ற குதூகலத்திலேயே ஒருவித நிம்மதியுடன் தனது ரூமுக்கு சென்று கண்களை மூடி கட்டிலில் விழுந்தான். இன்று அவன் மனம் இலகுவாக இருந்ததால் எப்போதும் இல்லாமல் இன்று உறக்கம் கூட அவனை விரைவாக தழுவிக்கொண்டது. காலை 6 மணி அளவில் தூங்கி எழுந்த வெற்றி அவனது ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவனுக்கு போர் அடித்ததால் தனது ரூமை விட்டு வெளியில் வந்தான். இரவு பார்த்ததை விட பகலில் சூரிய வெளிச்சத்தில் வெள்ளை நிற மார்பிள் கற்களால் கட்டப்பட்டிருந்த அந்த விஜயின் மாளிகை அவ்வளவு அழகாக ஜொலித்து கொண்டிருந்தது. அதன் அழகை வியந்து சுற்றி பார்த்தபடி அப்படியும் இப்படியும் நடந்து கொண்டிருந்த வெற்றி, விஜய் சார் பணக்காரன்னு தெரியும் தான், ஆனால் அவர் இவ்வளோ பெரிய பணக்காரருன்னு இந்த மாதிரி அவரோட இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது. கெஸ்ட் ஹவுஸே இப்படி இருக்குன்னா விஜய் சாரோட அப்பா வீடு ஜிஎம் பேலஸ்லாம் எப்படி இருக்கும், அதை விட பிரம்மாண்டமாக விஜய் சார் அவருக்குன்னு ஒரு தனி வீடு அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னைக்குள்ளேயே இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்ரெட்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாரு. இதையெல்லாம் நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. காலத்துக்கும் உழைச்சாலும் நம்மளால் இந்த மாதிரி வீட்டில் ஒரு நாள் தங்க வேணா முடியுமே தவிர என்னைக்கும் வாங்க முடியாது என்று நினைத்து ஆச்சரியப்பட்டான். அப்படியே அவன் அந்த வீட்டின் பின்புறத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும்போது, இந்த வீடு என்னதான் பங்களா மாதிரி பெருசாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை பார்த்தா முதல்ல வீடு மாதிரியே இல்லை. அங்கே இதுக்கு முன்னாடி ஹோட்டலில் தங்கியிருந்தோமே அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் தேவைக்கு கட்டி ஒருத்தர் பக்கத்தில் மற்றவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு எல்லாரும் ஒன்று மண்ணா இருக்கிறதுக்கு பேர் தானே வீடு. இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி அதுக்குள்ளே 10 பேர் குடியிருந்தாலோ நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே குடும்பம்னு யாருக்கும் நினப்பு வராது என்று யோசித்தபடி ஸ்விம்மிங் பூலை சென்றடைந்தான் வெற்றி. அது மாதிரியான உயர்தர ஸ்விம்மிங் பூலை அவன் சினிமாவில் தான் பார்த்திருக்கிறான் என்பதால் இப்போது அங்கே ஒரு முறையாவது குளித்து பார்க்கலாமா என்ற ஆசை அவன் மனதில் வந்து செல்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. என்னதான் இந்த விஜயின் பங்களா வீடு அவனுக்கு ஒரு வீட்டில் தங்கியிருப்பது போன்ற அனுபவத்தை கொடுக்கவில்லை என்றாலும் வெக்கேஷனுக்கு ஹோட்டலில் தங்க வந்திருப்பதாக நினைத்து கொண்ட வெற்றி
தன்னால் முடிந்தவரை அங்கே என்ஜாய் செய்ய நினைத்தான். காதல் மலரும்